இந்திய விடுதலைக்கான புரட்சி துவங்கிய வேலூருக்கு நான் வந்திருக்கிறேன். நாம் யாருக்கும் அடிமை இல்லைன்னு முழங்கின இந்த மண்ணிலிருந்து டெல்லியின் ஆதிக்கத்துக்கு எதிராக தீர்ப்பு எழுத உங்க ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன். விழுந்து கிடந்தால் விடியல் இல்லைன்னு உணர்த்தின வேலூர் மண்ணில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு கேட்டு வந்திருக்கிறேன். இடைவிடாத இந்த பிரச்சார பயணத்தில் தமிழ்நாட்டின் பாதி பகுதியை சுற்றி வந்துட்டேன். ஒவ்வொரு நாளும் 2 மாவட்டங்களுக்கு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். லட்சக்கணக்கான மக்களை நேரில் சந்திக்கிறேன். நான் சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்றது என்ன என்றால், தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சி, இந்த பயணம் தொடர வேண்டும். அதுக்கு உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி தான் மீண்டும் அமைய வேண்டும் என்று சொல்றாங்க. கிராமங்களில் இருந்து கோட்டை வரைக்கும் உதயசூரியனுக்குத்தான் ஆதரவு இருக்கு. இது நம்ம காலம். இறங்கி ஆடுங்க தலைவர்னு சொல்றாங்க. இறங்கி ஆட நான் ரெடி. திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கு நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நன்றி. எப்படிப்பட்ட நிலையில் நாம் இந்த தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கோம், இதை தமிழ்நாட்டு மக்கள் உணர வேண்டும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ பசியும் வறுமையும் தான் பெரும்பான்மையான மக்களோட வாழ்க்கை நிலையா இருந்துச்சு. அந்த அவல நிலையை மாற்றணும்னு இந்திய அரசு கொண்டு வந்ததுதான் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம். அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களும் இன்னும் சில மாநிலங்களும் அளவோடு பெற்று வளமான எதிர்காலத்தை நோக்கி நடைபெற ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனா இப்போ ஒன்றிய அரசு என்ன பண்ண போகுதுன்னா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வளர்ச்சியை நோக்கி நடைபோட்டதுக்காகவே நம்மை தண்டிக்க பார்க்கிறாங்க. நடக்க போற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதுக்கான சதி திட்டத்தை சட்டமா நிறைவேற்றலாம்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க. இன்று மதியம் கூட இது சம்பந்தமா மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கு நான் எச்சரிக்கை விடுத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன். தமிழ்நாடு என்பதை வெறும் மாநிலமாகவோ நிலப்பரப்பாகவோ மட்டும் பார்க்க கூடாது. 8 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வும் உரிமை குரலும் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட குரல் வலையை நெரிச்ச நினைக்கக்கூடிய அவங்களுக்கு நாம சும்மா இருக்கக்கூடாது. நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஆபத்து குறித்து ஒன்றிய பாஜக அரசு செஞ்சிருக்கக்கூடிய பாசிச நாசக வேலைகள் குறித்து பேசுனா படிப்பறிவு அறிவர்கள் சொல்லியிருக்கிறாங்களே. உதாரணமா பியூஷ் கோயல். அந்த பியூஷ் கோயல் அவர்கள் ரொம்ப திமிர்த்தனமா நாவை அடக்கக்கூடிய வகையில் பேசாமல் பேசுகிறார். நான் அவரை கேட்டுக்கொள்வதெல்லாம் நாவை அடக்கி பேசுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டு பாஜகவுக்கு மட்டும்தான் இன்சார்ஜ்.
அதை மறந்துட்டு அத்துமீறி வாய்க்கொழுப்போடு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க மரியாதை கொடுத்தாதான் திரும்ப மரியாதை கிடைக்கும். பாஜக தமிழ்நாட்டை பற்றி தப்பா எடை போட்டு இருக்கு. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, உங்க முன்னாடி கையை கட்டிக்கிட்டு அடிமையா இருக்காங்களே சிலர், அவங்கள வச்சு தமிழ்நாட்டை குறைச்சி எடை போடாதீங்க. தமிழர்கள் அறிவானவர்கள், சுயமரியாதைக்கார உடையவர்கள். எங்க தன்மானத்து மேல கையை வச்சா டெல்லியில் இருக்கக்கூடிய ஆணவத்துக்கு நாங்கள் கொடுக்கிற பதிலடி கடுமையானதாக இருக்கும். தமிழ்நாட்டுக்காக தமிழத்துக்காக போராட இப்ப யார் இருக்கா? தந்தை பெரியார் இல்ல, பெருந்தலைவர் காமராஜர் இல்ல, பேரறிஞர் அண்ணா இல்ல, தலைவர் கலைஞர் இல்லைன்னு நினைச்சீங்களா? அது பெரிய தப்பு. அவங்களுடைய முழு உருவமா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்க. அவங்களுடைய ஆற்றல் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ரூபத்தில் என் கூட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுடைய தன்மானத்தை உரிமைகளுக்காக இந்த ஸ்டாலின் களத்தில் நிற்பான், சண்டை செஞ்சுக்கிட்டே இருப்பான். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, தமிழ்நாடு தன்னுடைய இறுதி எச்சரிக்கை கொடுத்தாச்சு. நெருப்போடு விளையாட வேண்டாம். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஒவ்வொரு வட்டத்துக்கும், ஒவ்வொரு ஊராட்சிக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இப்படி இந்த வேலூர் மாவட்ட வளர்ச்சிக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல சிலவற்றை மட்டும் நான் ஹைலைட்டா தலைப்புச் செய்தியா சொல்ல விரும்புகிறேன். வேலூர் மாவட்டம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடின காலத்தில் தண்ணீர் பஞ்சத்தை போக்குற வகையில் 1300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டம் கொண்டு வந்தோம். அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நான் தான் அதை தொடங்கி வச்சேன். வேலூர் மையப்பகுதியில் 198 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பென்ட்லைன் அரசு மருத்துவமனை, சேர்க்காடு திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் கல்விசார் கட்டடங்கள், காட்பாடி அருகே சட்டக்கல்லூரி, அப்துல்லாபுரம் அருகே டைடல் பார்க், 10 மேம்பாலங்கள், 7 தடுப்பணைகள், பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகள், அணைக்கட்டு அரசு மருத்துவமனை, குடியாத்தத்தில் வட்டத்தலைமை மருத்துவமனை, குடியாத்தம் சேர்த்துவண்டை முதல் நெல்லூர்பேட்டை வரை, ஏரிக்கரை வரை குடியாத்தம் சுற்றுச்சாலை, அப்துல்லாபுரம் விமான நிலையம் முதல் டிசி குப்பம் ஒடுகத்தூர் வரை ரூபாய் 50 கோடி மதிப்பிலான 4 வழிச்சாலை, பொன்னை அருகே ஆற்றின் அருகே கட்டப்பட்ட 35 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்மட்ட மேம்பாலம், தொழிலாளர்களுக்காக 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு தங்கும் விடுதி, 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்